பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிச்சிருக்கக்கூடிய எம்புரான் திரைப்படத்திற்கு சர்ச்சைகள் எழுந்திருக்கு. படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கலவரம் தொடர்பான காட்சிகள் 2002ஆம் ஆண்டு நிகழ்ந்த குஜராத் கலவர சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையில் இருக்கிறதாகவும், இந்துத்துவ கொள்கைகளையும் தலைவர்களையும் இழிவுபடுத்தும் வகையில் படத்தில் காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதாகவும் படத்திற்கு சர்ச்சைகள் எழுந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து மோகன்லாலும் தனது சமூக வலைதள பக்கத்தில் மன்னிப்பு கோரி சர்ச்சையான காட்சிகளை நீக்கிறதா சொல்லியிருந்தாரு. மேலும் முல்லை பெரியாறு அணை குறித்தும் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கிறத கண்டித்து தமிழக விவசாயிகள் கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க. இப்படி படத்திற்கு கிளம்பி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் குறித்தும் பிருத்திவிராஜ் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் குறித்தும் அவரின் தாயார் மல்லிகா சுகுமாரன் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாக எம்புரான் படத்திற்கு எழுந்திருக்கும் சர்ச்சைகளை நான் கவனித்து வருகிறேன். இந்த படத்தின் இயக்குனர் என் மகன் பிருத்திவிராஜ் என்பதை தவிர எனக்கும் அந்த படத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால்தான் சர்ச்சைகளுக்கு நான் பதிலளிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்தேன். ஆனால் இப்போது சிலர் வேண்டுமென்றே பிருத்திவிராஜ் மோகன்லாலை ஏமாற்றினார் எனவும், தயாரிப்பாளர் ஆண்டனி பெரும்பாவூர் எம்புரான் படத்தை எடுத்து அதை கையகப்படுத்தினார் என்றும் பிரச்சாரம் செய்துள்ளனர். எம்புரான் திரைப்படத்திற்கு திரைக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை அறிந்ததும் சிலர் பிருத்திவிராஜை தனிமைப்படுத்த முயற்சிப்பது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. இது ஒரு தாயின் வழி. இதை வெளிப்படையாக சொன்னதற்காக என்னை கேலி செய்யாதீர்கள். பிருத்திவிராஜ் தங்களை ஏமாற்றினார் என்று மோகன்லாலோ அல்லது தயாரிப்பாளர்களோ இதுவரை சொல்லவில்லை. மோகன்லால் என் சகோதரை போன்றவர். சிறு வயதிலிருந்தே லாலை எனக்கு தெரியும். மோகன்லால் என் மகன்களை பல மேடைகளில் பாராட்டியிருக்கிறார். ஆனால் லால் அல்லது தயாரிப்பாளர்களுக்கு தெரியாமல் சிலர் என் மகனை பலி கொடுக்க முயற்சிப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த படத்துடன் தொடர்புடைய யாரையும் இயக்குனர் பிருத்திவிராஜ் ஏமாற்றவில்லை. அதேபோல் படத்துடன் தொடர்புடைய யாரையும் ஏமாற்றவில்லை. இனிமேலும் அப்படி செய்ய மாட்டார். எம்புரான் படத்தை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஸ்கிரிப்டை படித்திருக்கிறார்கள். எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்த்த பிறகு அனைவரும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எழுத்தாளர் முரளி கோபி அவர்கள் படப்பிடிப்பு வேளையில் காட்சிகளை சரி செய்ய எப்போதும் தயாராக இருந்திருக்கிறார். பிறகு படம் வெளியானதும் அதற்கு பிருத்திவிராஜ் மட்டுமே எப்படி பொறுப்பாவார்? எம்புரான் திரைப்படத்தில் மோகன்லாலுக்கு அல்லது ஆண்டனிக்கு தெரியாத ஒரு ஷாட் கூட இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த படத்தில் மோகன்லாலுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஆனால் இருவருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதிவில் ரொம்பவே வேதனையோடு குறிப்பிட்டிருக்காங்க பிருத்திவிராஜின் தாயார் மல்லிகா.